Good morning children. Standard 4, we will continue with the plants lesson. So today we will be seeing about seasonal plants, exotic plants and also about the plants that are used as food. Okay. Before we see today's topic, we will also have a quick recap of what we learned in the last class. After the recap, we will continue. Okay. Okay. Take your textbook children. So children, we saw about flowering and non-flowering plants, green and non-green plants, parts of flower. Flowering, non-flowering plantsல என்ன பார்த்தோம்? சில செடி வந்து பூ பூக்கும், பூலேருந்து பழம் விதையெல்லாம் வரும், அதிலேருந்து நியூ பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தோம். சிலது நான்-ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், அதில் வந்து பூ பூக்காது, பட் ஸ்போர்ஸ் மூலமாக அது புது செடி உருவாக்கும். Green and non-green plants பார்த்தோம். Green plantsல they have chlorophyll, non-green plantsல they do not have chlorophyll, but how they survive னு பார்த்தோம். Then we saw the parts of flower, எப்படி petals, sepals, stamen, pistilனு parts of the flower பார்த்தோம். This is the recap of your last video. Now we will continue with the lesson. So let us continue the video lesson children. Class 4. In this video lesson we will see the remaining part of the lesson. With this your lesson will come to an end. You will learn about seasonal flowers. Seasonal flowers na என்னமா ஒவ்வொரு சீசனுக்கு பூக்கிற பூக்கள், லைக் சம்மர், வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங்னு சீசன்ஸ் இருக்குது. அந்த சீசனுக்கு பூக்கிற ஃப்ளவர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸாட்டிக் பிளான்ஸ்னால் நம்ம வீட்டுக்குள்ளேயோ இல்லை வெளிப்பகுதியிலையோ டெக்கரேட்டிவாக வைக்கிற பிளான்ஸ். இது வந்து பெருசாக இதுக்கு ஒன்றும் யூசஸ் இருக்காது, ஜஸ்ட் ஃபார் டெக்கரேஷன் பர்பஸ். தட் வி வில் சி. பிளான்ஸ் ஆஸ் ஃபுட்டு, எந்த செடி வகைகள்லாம் நமக்கு ஃபுட்டு தருது, எப்படி தருது, என்ன வகையாக அது ஃபுட்டை சேவ் பண்ணி தருதுன்னு பார்க்க போகிறோம். These are the things we are going to cover today and the lesson will be over. So now take your textbook, let us continue. Children, we have to continue from page number 84, seasonal flowers. Okay. The change in climate that occurs periodically is called seasons. நம்ம climate மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா, சம்மர், வின்டர்னு, அதுதான் சீசன்னு பேர். அண்ட் 4 ஜென்ரல் சீசன்ஸ் இருக்குமா, ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம் அண்ட் வின்டர். மோஸ்ட் ஃப்ளவர்ஸ் ப்ளூம் இன் அ ஸ்பெசிஃபிக் சீசன், ஹென்ஸ் தே ஆர் கால்டு சீசனல் ஃப்ளவர்ஸ். ஒரு சீசனில் ஒவ்வொரு பூ பூக்கும், அதனால் அதை சீசனல் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்கிறோமா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளவர்ஸ் தட் ப்ளூம் இன் வின்டர் கொடுத்துருக்கான் பாருங்கள். டிசம்பர் மலர், வின்டர் ஜாஸ்மின், டியூப் ரோஸ். இதெல்லாம் வின்டரில் தான் பார்க்கலாம், மற்ற சீசனில் இருக்காது. டிசம்பர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வின்டர் ஜாஸ்மின் இது. டியூப் ரோஸ்னால் சம்பங்கி மல்லிமா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின், சன்ஃப்ளவர், ரோஸ். இது மூணுமே ஃப்ளவர்ஸ் தட் ப்ளூம் இன் சம்மர். வெய்ய காலத்தில் நமக்கு என்ன நிறைய கிடைக்கும், மல்லிப்பூ கிடைக்கும், சன்ஃப்ளவர் கிடைக்கும், ரோஸ் கிடைக்கும். ஓகே, ஏன்னா சன்ஃப்ளவர் சன்லைட் இருந்தால் சன்னை பார்த்து முளைக்கும், நமக்கே தெரியும். ஸோ இதெல்லாம் தே ப்ளூம் இன் சம்மர். நெக்ஸ்ட் யூ ஹாவ் டேலியா ஆட்டம், சாஃப்ரன் ஆட்டம், டியூலிப் ஸ்ப்ரிங். இதெல்லாம் மோஸ்ட்லி வெளிநாடுகளில். இந்த ஆட்டம் அண்ட் ஸ்ப்ரிங் சீசன் வந்து மோஸ்ட்லி வெளிநாடுகளில் நடக்கும். இலையுதிர் காலம், பனிக்காலம், அந்த மாதிரி காலம், அப்போ பூக்கிற பூக்கள் தான் இதெல்லாம். அடுத்து பாருங்கள், ஃபயர் கிராக்கர் ஃப்ளவர்ஸ் ப்ளூம் இன் ஆல் சீசன்ஸ். குறிஞ்சி ஃப்ளவர் ப்ளூம்ஸ் ஒன்ஸ் இன் 12 years. ஃபயர் கிராக்கர்னு ஒரு பூமா, இது கிட்டத்தட்ட வந்து கனகாம்பரம்னு சொல்லுவோம் நம்ம தமிழில், அந்த பூ தான். இது எல்லா சீசன்லேயும் பூக்கும். இது குறிஞ்சி ஃப்ளவர், இது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும், அதுக்கப்புறம் பூக்கவே பூக்காது. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது எக்ஸாட்டிக் பிளான்ஸ். த பிளான்ஸ் தட் ஆர் க்ரோயிங் அவுட் சைட் இட்ஸ் நேட்டிவ் ஏரியா ஐதர் பர்பஸ்ஃபுல்லி ஆர் ஆக்சிடென்ட்லி ஆர் கால்ட் எக்ஸாட்டிக் பிளான்ஸ். அதாவது அதோட நேட்டிவ் ஏரியா விட்டு வெளியில், நேட்டிவ் ஏரியானா சொந்த இடத்த விட்டு வெளியில் ஆக்சிடென்டலாகவோ இல்லை யாராவது நட்டோ வர்றதுலாம் எக்ஸாட்டிக் பிளான்ஸ். மோஸ்ட்லி இதெல்லாம் வீட்டுக்குள்ளே டெக்கரேஷனுக்கு வைப்போம், வீட்டுக்குள்ளேயோ வீட்டுக்கு வெளியிலையோ. மோஸ்ட் ஆஃப் தீஸ் பிளான்ஸ் ஆர் brought to நியூ ஏரியாஸ் ஃபார் டெக்கரேஷன் பர்பஸஸ். சம் ஆஃப் தெம் ஆர் given below. சொன்னேன் இல்லையா, டெக்கரேஷனுக்கு சாகோ பாம் ஆர் சைக்கஸ், ஃபர்ன், குரோட்டன்ஸ், இதெல்லாம் டெக்கரேஷனுக்கு வீட்டுக்குள்ளே வைக்கிறது. வெயில் சிலதுக்கு தேவை, சிலதுக்கு தேவையில்லை. ட்ராவலர்ஸ் பாம், விசிறி மாதிரி இருக்கும், வாழை மரம் மாதிரி, விசிறி மாதிரி. போட் லில்லி, ஆலோவேரா, இது எல்லாமே ஷோக்கு வைக்கலாம், பட் ஆலோவேராக்கு இப்போ நிறைய யூசஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அபவுட் எக்ஸாட்டிக் பிளான்ஸ். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா மோர் டு நோ. பார்த்தீனியம் பிளான்ட் ஆக்சிடென்ட்லி க்ரோ இன் அ நியூ நேட்டிவ். பார்த்தீனியம்ன்ற செடி இதோ பிக்சரில் இருக்குல்லம்மா, அது வந்து ஒரு புது இடத்துல வளரும். திஸ் பிளான்ட் எக்ஸ்பேண்ட்ஸ் இட்ஸ் ரேஞ்ச் அண்ட் டிஸ்டர்ப்ஸ் த கல்டிவேஷன் ஏரியா. ஓகேவா, நிறைய வளர்ந்து கல்டிவேஷன் ஏரியாவே டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு வளருமா.
the cultivation area அது விளையிற பகுதி. The pollen of this plant is allergic in nature. அந்த pollen அந்த மகரந்தம் பட்டா நமக்கு அலர்ஜி ஆகும். So don't touch this plant wherever you see. கண்ட இடத்துல இருக்கிற கண்ட பிளான்ட்டு இலையெல்லாம் தொடுறது பிச்சு போடுறது பண்ணக்கூடாது. ஏன்னா சிலதெல்லாம் நமக்கு அலர்ஜி கொடுக்கும். ட்ரை டு ஆன்சர் ஃபைண்ட் த ஆட் ஒன். டிசம்பர் டியூப்ரோஸ் டியூலிப். இதில் எது ஆட் ஒன்மா? டிசம்பர் டியூப்ரோஸ் டியூலிப்பில் டிசம்பரும் டியூப்ரோஸும் டிசம்பர் சீசனில் அதாவது வின்டர் சீசனில் பூக்கும். டியூலிப் மட்டும் ஸ்ப்ரிங் பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் த ஆட் ஒன் சர்க்கிள். சாஃப்ரன் டேலியா ரோஸ். டேலியாவும் ரோஸும் நம்ம ஆட்டமில் பார்த்தோம். பட் சாஃப்ரன் மட்டும் சம்மர் சீசன். அதனால் திஸ் இஸ் த ஆட் ஒன். ரோஸ் போட் லில்லி குரோட்டன்ஸில் குரோட்டன்ஸ் இஸ் த ஆட் ஒன். ரோஸ் அண்ட் போட் லில்லி சேம் சீசன். சாரி, ரோஸ் போட் லில்லி குரோட்டன்ஸில் போட் லில்லி அண்ட் குரோட்டன்ஸ் வந்து தே ஆர் எக்ஸாட்டிக் பிளான்ட்ஸு. ஸோ ரோஸ் மட்டும்தான் நமக்கு நார்மல் பிளான்ட்டு நார்மல் ஃப்ளவரு. தட் இஸ் த ஆட் ஒன் அவுட். கலெக்ட் வேரியஸ் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் அண்ட் பிளான்ட் இன் யுவர் ஸ்கூல் கார்டன் ஆர் அட் ஹோம். எங்கெல்லாம் உங்களால் முடியுமோ குட்டி குட்டி தொட்டியில் உங்களால் முடிஞ்ச செடியை உங்கள் வீட்லேயோ ஃப்ளாட்லேயோ எங்கே இருக்கோ ஸ்பேஸு மொட்டை மாடிலேயோ வளர்க்கலாம். என்ன ஃப்ளவர்ஸ் விடுதுன்னு பார்க்கலாம். Plants as food. Humans and other animals often use plants as food. Plants we eat are edible. எதெல்லாம் நம்மளால் சாப்பிட முடியுமோ edible plantன்னு பேர். ஹியூமன் பீயிங்ஸுக்கும் நிறைய அனிமல்ஸுக்கும் பிளான்ட்டு தாம்மா ஃபுட்டு. edible parts of some plants include leaves, stems and roots. இதெல்லாம் நம்ம உண்ணக்கூடிய பொருள். பிளான்ஸில் லீஃபை சாப்பிட்லாம், ஸ்டெம்மை சாப்பிட்லாம், ரூட்டை சாப்பிட்லாம். ஒவ்வொரு செடியில் ஒவ்வொரு பாகம் யூஸ்ஃபுல். we also eat fruits produced by plants. மேங்கோ மாதிரி சில ஃப்ரூட்ஸையும் நம்ம சாப்பிட்றோம். ஸோ எந்த பகுதியெலாம் சாப்பிட முடியுதோ அதை எடிபிள் பார்ட் ஆஃப் த பிளான்ட்னு சொல்கிறோம். எடிபிள் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ். ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் ஆர் எடிபிள். ஒவ்வொரு செடியில் ஒவ்வொரு பார்ட்டு எடிபிளாக இருக்கும். தட் இஸ் we can eat them as food. ரூட்ஸ் ஆஸ் ஃபுட்டு. சில பிளான்ட்ஸுக்கு ரூட்ஸ் எடிபிளாக இருக்குமா. மெனி பிளான்ட்ஸ் ஸ்டோர் எக்ஸஸ் ஃபுட் இன் தேர் ரூட்ஸ். அவங்க தயாரிக்கிற உணவு எக்ஸஸ் ஆகும்போது ரூட்டில் ஸ்டோர் பண்ணும் சில பிளான்ட்ஸ். தே ஹாவ் திக் அண்ட் ஸ்வோலன் ரூட்ஸ். ஸ்வோலன்னா வீங்கிடும், ரூட்டு வீங்கிடும். தீஸ் ரூட்ஸ் ஆர் யூஸ்ட் as ஃபுட். சம் ஆஃப் தெம் ஆர் given below. ஸோ ரூட்டு நல்லா வீங்கி எக்ஸஸ் ஃபுட்டு ஜாஸ்தியாகிற உணவு அதில் சேர்க்கறதுனால வீங்கி அது நமக்கு உணவாக கிடைக்குது. கேரட், பூமி கீழே விளையிற கேரட் வந்து ரூட்டு தாம்மா. எக்ஸஸ் ஃபுட்டை கேரட் செடி அதோட ரூட்டில் வைக்கிறதுனால கேரட் இப்படி வீங்கி ஆரஞ்சு ஆகி நமக்கு ஃபுட்டாக கிடைக்குது. சேம் வே பீட்ரூட், இதுவும் ரூட்டு. டப்பியோக்கான்னா மரவள்ளி கிழங்கு. இது மூணுமே ரூட் வெரைட்டி. பூமிக்கு கீழே விளைஞ்சு கிடைக்குது. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டெம்ஸ் as food. ஓகே, இன் சம் பிளான்ட்ஸ் த ஸ்டெம் ஸ்டோர்ஸ் த எக்ஸஸ் ஃபுட் இன் இட். பொட்டேட்டோ, ஆனியன், ஜிஞ்சர் ஆர் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ஸ் தட் வி ஈட். சம் ஆஃப் தெம் ஆர் given below. எப்படி வந்து ரூட் வந்து எக்ஸஸ் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுதோ ஸ்டெம்மும் சில செடியில் ஸ்டோர் பண்ணுதுமா. ஆனியன் ஸ்டெம்மு தான் வீங்கி ஆனியனாக மாறுது. டர்மரிக், மஞ்சளும் ஸ்டெம்மு தான் வீங்கி மஞ்சளாக பூமி கீழே போய் விளையுது. சுகர் கேன் முழுக்க ஸ்டெம்மில் தான் அந்த சுகர் சேவ் ஆகி நமக்கு சர்க்கரை எடுக்கிறதுக்கும் ஜூஸ் குடிக்கிறதுக்கும் நம்ம பொங்கலுக்கு வச்சு படைக்கிறதுக்கும் சுகர் கேன் நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? இதெல்லாம் ஸ்டெம் வெரைட்டி. ஸ்டெம் வெரைட்டியில் ஃபுட்டு இதில் சேவ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் as ஃபுட்டு. எந்த இலையெல்லாம் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுது. லீவ்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் ஆர் யூஸ்ட் as ஃபுட். இன் சம் பிளான்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபுட் இஸ் ஸ்டோர்ட் இன் லீவ்ஸ். எக்ஸ்ட்ரா ஃபுட் எங்கேம்மா ஸ்டோர் ஆகுது? இலையில் ஸ்டோர் ஆகுது. வி ஈட் த லீவ்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் லைக் கேபேஜ். கோஸு பார்த்தீங்கன்னா இலையில் ஃபுட்டு ஸ்டோர் ஆகி அதை தான் சமைச்சு சாப்பிட்றோம். சம் ஆஃப் த லீவ்ஸ் யூஸ்டு ஆஸ் ஃபுட் ஆர் given below. எதெல்லாம் ஃபுட்டாக யூஸ் பண்ணுறோம்? கொரியாண்டர், கொத்தமல்லி, கேபேஜ், கோஸு, முருங்கைக்கீரை ப்ளஸ் எத்தனை கீரை வெரைட்டி இருக்கோ எல்லாமே லீஃப் ஸ்டோர் பண்ணுறது தான்மா ஃபுட்டை. மின்ட்டுனா புதினா, அது தவிர பசலைக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரைன்னு என்ன கீரை அம்மா சமைச்சாலும் எல்லாமே லீஃபி வெஜிடபிள் ஃபுட்டு. லீஃபில் உணவை அந்த செடி சேமிக்குது. Flowers as food. Flowers are the most attractive part of the plant. Many flowers are used as food. Some of them are given below. ஒரு ஃப்ளவர் இல்லைன்னா அந்த பிளான்ட்டுக்கு உண்டான அழகே போயிடும். அதோட கலர் தான் அட்ராக்ஷன். ஸோ அது வந்து அந்த ஃப்ளவரில் எப்படி ஃபுட்டு சேவ் ஆகி அதை எப்படி நம்ம உணவாக சமைச்சு சாப்பிட்றோங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? பனானா ஃப்ளவர், வாழைப்பூ. வாழை மரத்தோட பூ தான் வாழைப்பூ. இதை சமைச்சு சாப்பிட்றோம். காலிஃப்ளவரும் ஒரு பூ தான். க்ளவுஸ், லவங்கம், இதுவும் பூ தான், காஞ்ச பூ. ஸோ இது எல்லாமே சமைக்கிறதுக்கு உதவுது. ஏன்னா தே சேவ் ஃபுட் இன் த ஃப்ளவர் பார்ட். நெக்ஸ்ட் பேஜ் யூ ஹேவ் ஃப்ரூட்ஸ் ஆஸ் ஃபுட். பழங்கள் எல்லாம் ஃபுட்டாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்?
மெனி ஃப்ரூட்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் ஃபுட். நிறைய பழங்களை நம்ம ஃபுட்டாக யூஸ் பண்ணுறோமா. ஃப்ரூட்ஸ் ஆர் ரிச் இன் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். அதில் என்ன ஜாஸ்தி இருக்குது? விட்டமின்ஸும் மினரல்ஸும். தே கீப் அஸ் ஹெல்த்தி. நம்மளை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கும் இந்த ஃப்ரூட்ஸு. ஆல் ஃப்ரூட்ஸ் கேன் பி ஈட்டன் ரா. ராவானா என்ன? சமைக்காமல் அப்படியே சாப்பிடலாம். பனானா, மேங்கோ, ஜாக் ஃப்ரூட், இது மூணுமே நம்ம சமைக்காமல் பழமாக அப்படியே சாப்பிடலாம். தே ஆர் வெரி ரிச் இன் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இது எல்லாமே என்ன பண்ணுது? செடி தன்னோட எக்ஸஸ் உணவை பழத்தில் சேமித்து நமக்கு ருசியான பழங்களை கொடுக்குது. Grains as food. Grains of pulses, cereals and pods are the commonly eaten seeds. They are rich sources of carbohydrates and proteins. So grains-na என்ன? தானியங்கள். பல்சஸ்னால் பருப்பு, சீரியல்ஸ்னால் நம்மளோட கார்னு, மில்லட்ஸு, அதெல்லாம். பாட்ஸ்னால் வந்து நம்ம காராமணி, அந்த மாதிரி சுண்டல் வெரைட்டிக்கு யூஸ் பண்ணுறது, பீஸு, க்ரீன் பீஸ், அதெல்லாம் பாட்ஸுமா. இதெல்லாம் நம்ம காமனாக சாப்பிட்றது. இதில் கார்போஹைட்ரேட்டும் ப்ரோட்டீனும் நிறைய ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஃபுட் கிரெயின்ஸுன்னு பேர். இதெல்லாம் நமக்கு உணவில் டெய்லி சேர்த்துக்கிறோம், கண்டிப்பாக தேவை. ட்ரை டு ஆன்சர், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். டேஷ் ஃப்ளவர் இஸ் யூஸ்ட் அஸ் ஃபுட். காலிஃப்ளவர் எழுதலாம், பனானா ஃப்ளவர் எழுதலாம், என்ன வேணுமோ எழுதுங்க. டேஷ் பார்ட் ஆஃப் த பொட்டேட்டோ பிளான்ட் இஸ் யூஸ்ட் ஆஸ் ஃபுட். ஸ்டெம்மா, ஒரு பொட்டேட்டோவோட ஸ்டெம்மு தான் வீங்கி பொட்டேட்டோவாக நமக்கு கிடைக்குது. ஸோ ஸ்டெம். ஸ்டெம் ஆஃப் த டேஷ் ஸ்டோர்ஸ் ஃபுட் இன் இட். ஆனியன் எழுதுங்க. இங்கே பொட்டேட்டோ வந்துட்டதால இங்கே ஆனியன் எழுதுங்க. ஆனியனும் ஸ்டெம்மு தான். ஓகே. சீட்ஸ் ஆர் ரிச் இன் டேஷ் அண்ட் டேஷ். சீட்ஸ் ஜென்ரலாக எதில் ரிச்சுன்னு இப்போ பார்த்தோம்? கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், அது ரெண்டும் இதில் எழுதுங்க. மோர் டு நோ. Trees are the longest living organisms on earth. Bamboo plants can grow up to 90 cm in one day. நிறைய நாள் உலகத்தில் உயிர் வாழற ஆர்கானிசம் எது? ட்ரீஸ். பல 100 வருஷம், பல ஆண்டுகள் உயிர் வாழும். அண்ட் பேம்பு பிளான்ட் இருக்கு இல்லையா, மூங்கில் மரம், 90 சென்டிமீட்டர் ஒரு நாள்லேயே வளருமாம்மா இந்த பேம்பு. இதுலேருந்து பேப்பர் தயாரிக்கலாம், பென்சில் தயாரிக்கலாம், நிறைய பொருட்கள் தயாரிக்கலாம். இது ஒன் டேயில் 90 சென்டிமீட்டர் அளவுக்கு வளரும். Okay, so we come to the end of the lesson plans ma. Please see all the 3 videos and read thoroughly. Okay, no notes will be sent for this lesson because this is the last lesson for the term. We will send you worksheets like last term which you have to do it on your own and send. Okay, so listen to the video and read the lesson properly. Before we finish, let us discuss this page and then end. ஃபுட் ஐட்டம், பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் ஈட்டன் நீங்கள் எழுதணும். கேரட்டில் எது? ரூட்டுன்னு எழுதணும். கேரட் வந்து ரூட் பார்ட் ஆஃப் த பிளான்ட்டு. பனானா ஃப்ளவரில் என்ன எழுதுவீங்க? இங்கேயே இருக்குது ஃப்ளவர் பார்ட்டு. மேங்கோவில் நம்ம எதை எழுதுகிறோம்? அகெயின் ஃப்ரூட்டுன்னு எழுதணும். காலிஃப்ளவருக்கு ஃப்ளவர். ரைஸு ஃபுட் கிரெயின், தால் ஃபுட் கிரெயின். முருங்கானா முருங்கைக்காய். முருங்கைக்காயில் லீஃபு, ஃப்ளவரு எல்லாமே சாப்பிட்றோம் இல்லையா? முருங்கை இலை சாப்பிட்றோம், முருங்கை கீரை சாப்பிட்றோம். ஸோ லீஃபு, ஃப்ளவர் ரெண்டுமே எழுதுங்க. டர்மரிக்குனா மஞ்சள், ஸ்டெம் பார்ட்டு. ஆனியன்னாலும் ஸ்டெம் பார்ட்டு, ஸ்டெம்முன்னு எழுதணும். கேபேஜு லீஃப்னு எழுதணும். ஜாக் ஃப்ரூட்டு, பீட்ரூட்டு ரூட்டு. ஸோ எந்த பார்ட்டு நம்ம உணவாக சாப்பிட்றோம் அப்படிங்கிறத யூ ஹாவ் டு ரைட் ஹியர். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன், டேக் கேர், பாய்.